அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் அழகு 2க்கு உண்டான வேர் டு ஸ்டடி தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அழகு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அதில் வந்து மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்னா, மொத்தமாக 15 கேள்விகள் வந்து இதில் வந்து இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 கேள்விகள் உள்ள என்னென்ன தலைப்பு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருட்பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல் அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு எடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், அதாவது சொல்லும் பொருளும் அதான் வேற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஊர் பெயர்களினுடைய மருவு, ஓகேங்களா, தற்போது என்ன மருவி இருக்கு அப்படின்றது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாம்பிள் சொல்லியிருக்காங்க. பிழை திருத்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை வந்து இணைத்தல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அதே தான் பிழை திருத்தத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க. பிழை திருத்தத்துக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பொருள் தரும் ஓர் எழுத்து. ஓகேங்களா? ஒரு எழுத்து வந்து ஒரு பொருளை தருது இல்லைங்களா? அந்த கேள்விகள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை தனியாக நம்ம பிரித்து எழுதுறோம் அப்படின்னா மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 தலைப்புகள் கிட்ட வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எதிர் சொல்லை எடுத்து எழுதுது. ஓகே, எதிர் சொல்ல என்னது? ஒரு சொல்லிற்கு அதற்கு இணையாக இருக்கக்கூடிய எதிர்ச்சொல். ஓகே, ஆண்பால் அப்படின்னா அதற்கு எதிர் என்பது பெண்பால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஓர் எழுத்து ஒரு மொழின்றது நன்னூலாருடைய கூற்றுப்படி வந்து 42. ஓகேங்களா? ஆனா தற்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு. ஒவ்வொரு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கும் பல்வேறு பொருள்கள் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து அந்த டாபிக். அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஆப்போசிட் தான். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரே ஒரு இதுக்குள்ள வச்சுருக்கேன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு பொருட்பன்மொழி. ஓகேங்களா? ஒரு பொருளை குறிக்க பல்வேறு மொழி என்றால் தமிழ்ல சொல் என்று சொல்லுவார். ஓகேங்களா? மொழி என்றால் சொல் என்று பொருள். இப்போ நடுமையம், நடுனால நடு, மையம் தான் அர்த்தம். மையம், நடுமையம் ரெண்டுமே ஒரே ஒரு மீனிங் தான். ஓகேங்களா? மீ மிசை, மீ என்றால் மேலே, மீசை என்றால் மேலே அப்படின்னு. மீ மிசை அப்படின்னு வரும்போது ரெண்டுமே மேலே அப்படின்ற பொருள் தானே குறிக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் தரும் பன்மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு தொகுப்புக்குள்ள எல்லா சொற்களும் இருக்கும். ஓகேங்களா? அதற்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு தொகுப்புல இருந்து ஒரு சொல்ல உள்ள கொடுத்துருப்பாங்க. அதான் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலும் லிங்க் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 திசைகள் எது எது, அதுல ஒரு திசை பொருந்தாதது. இணைய ஒத்துக்கள் என்னென்ன இருக்கு. ஓகேங்களா? வல்லினத்திற்கு மெல்லினமும், மெல்லினத்திற்கு வல்லினம் இணைய ஒத்துக்கள், அதற்கு பொருந்தாத உள்ள ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகை சொற்களுக்குள்ளவோ இல்ல ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொருத்தமான ஒரு தொடருக்கு அதற்கு இணையாக வேறு ஒரு தொடர் வந்து அங்க இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பொருந்தா சொல் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்துக்குள்ள அடக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த அகர வரிசை அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசை, அதாவது தமிழ்ல உள்ள 247 எழுத்துக்களுடைய வரிசை அமைப்பு கரெக்டா தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம், இதை அந்த சொற்களை சீர் செய்து வரிசையாக அமைக்க முடியும். ஓகேங்களா? இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஓகேங்களா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே வந்து சொல்லும் பொருள், அதாவது இந்த செகண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் அந்த சொல்லும் பொருளும் இருக்கும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிழை திருத்தமோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் தொடர்ந்து ஒரே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு சொல்லிற்கு இணையான வேறொரு சொல் அறிதல். ஓகேங்களா? அந்த சொல்லுக்கு இணையான வேறொரு சொல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோடிட்டு எடுத்து சரியான சொல்லை வந்து எடுத்து அவங்களே வந்து 2 சொல்ல 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு கேள்வியில ஒரு கோடிட்டு எடுக்கும். அதாவது இதெல்லாம் மொழித்திறன்ல இருக்கும். ஓகேங்களா? புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடியதுல இந்த மொழித்திறன்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அது பொருத்தமான பொருளை தெரிவு செய்யணும், இல்லை பொருள் தரும் ஒரு எழுத்து. ஓகேங்களா? ஊர் பெயர்களின் மறு பெயர்கள், இது கொஞ்சம் பெரிய டாபிக். ஓகேங்களா? இப்போது மறு எவ்வளவு பெயர்கள் மறு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இவர்கிட்ட ஒரு 400 கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, பிழை திருத்தம், ஒரு ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உயிர் எழுத்து முன்னாடி அதற்கு ஆரம்பிக்கிற முன்னாடி இருந்தா ஓர் அப்படின்னு போடணும், உயிர்மை எழுத்தா இருந்தா ஒரு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கு மற்றும் சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தார். ஓகேங்களா? அந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா அயர் சொல்ல வராது. ஓகேங்களா, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கிற சொற்கள்ல என்ன பிழை இருக்கு, அதற்கிணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்றது தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்புல பேய் திருத்தம், மேலே என்ன சொன்னாங்களோ அதே தான். அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஓகேங்களா, நம்ம புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டம் கட்டி, என்னன்னா ஒரு 4-5 சொல்லு கொடுத்துட்டு இந்த சொற்களை வைத்து புதிய சொற்களை உருவாக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து இடம்பெறும் இதெல்லாம். ஓகேங்களா, அடைப்புக்குறிக்குள் தகுந்த இடத்துல இருக்கும். இந்த கோடிட்டு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த டாபிக் வரும். கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டாபிக்ல இருக்கு, ஒரு 18 டாபிக்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த 18 டாபிக் எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, லாஸ்டா நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஓகேங்களா, லாஸ்டா நடந்தது குரூப் 4. ஓகேங்களா, இந்த குரூப் 2 இந்த 2 எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு அனலைசிஸ்க்கு வர முடியும். ஓகேங்களா, என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்ம இந்த 15 மார்க் இந்த அழகு 2ல எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் அப்படின்னு வரும்போது ஓகேங்களா, குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு எடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு வரும்போது குரூப் 2ல வந்து குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல ஒரு கொஸ்டின், கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலயே ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஓகேங்களா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு வரும்போது அதுலயும் குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஓகேங்களா, பொருந்தா சொல்லை கண்டறிதல் வந்து குரூப் 4ல 1 தான், ஆனா குரூப் 2ல 2, கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சொல்லும் பொருளும் அறிதல். கிட்டத்தட்ட குரூப் 4ல ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், குரூப் 2ல 2 கொஸ்டின், கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, உரிய பொருளை கண்டறிதல். அந்த உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னா குரூப் 4ல ஒரு கொஸ்டின், குரூப் 2ல 2 கொஸ்டின், கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழி ஆவரேஜா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு வரும்போது குரூப் 4ல மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல இல்ல. இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு வரும்போது குரூப் 4ல 2 கொஸ்டின், குரூப் 2ல ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு வரும்போது குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லிற்கு இணையான வேறு சொல்ல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை எடுத்து எம்பு அப்படின்றது இந்த 2 எக்ஸாம்லயும் தேர்வுல கேட்கப்படல. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அப்படின்னு வரும்போது குரூப் 4ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஊர் பெயர்களின் மறு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு கொஸ்டின், குரூப் 4ல ஒரு 1, குரூப் 2ல 1, கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிழை திருத்தம் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஓர் அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் எது, பேச்சு வழக்கு தொடர்புடைய பிழை திருத்தம். ஓகேங்களா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஓகேங்களா, அடைப்புரிகளை சொல்ல தகுந்த இடத்தில் சேர்த்தல், அந்த டாபிக். பொருள் தரும் ஓர் எழுத்து, பல சொற்கள் தரும் ஒரு சொல்லி கூறு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. இப்போ இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த டாபிக் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்ச்சொல், ஒரு மொழி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், சொல்லும் பொருளும் அறிதல், உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருளை குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதுல இருந்து மட்டுமே பெரும்பாலான கேள்விகள் இடம்பெறுது. நம்ம இதை மட்டும்தான் ரொம்ப கவனிக்கணும். ஓகேங்களா, இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இந்த அழகு 2ல கொஞ்சம் கடினமா நம்மளுடைய பார்க்க வேண்டியது ஒண்ணு, பிழை திருத்தம். ஓகேங்களா, அந்த பிழை திருத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கூப்பிட்டாலும் இது வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம். ஓகேங்களா, அதை வல்லினம் மிகவும் இடமும் வல்லினம் மிகா இடம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிழை திருத்தத்தை கை வைக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஓரெழுத்து மொழி. ஓகேங்களா, ஓரெழுத்து மொழின்றது சாதாரணமா நம்ம 70 தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா, 70 ஓரெழுத்து மொழிக்கு உண்டான அதனுடைய பொருள் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பல்வேறு பொருள் இருக்கு. அதை ஞாபகம் வைத்துக் கொள்வது கொஞ்சம் கடினம் தான். ஓகேங்களா, ஓரெழுத்து மொழி. அதை தாண்டி எதிர்ச்சொல். ஓகேங்களா, எதிர்ச்சொல்ன்றது புக்லயும் பழைய புக்ல புது புக் ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அகர வரிசை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து. ஓகேங்களா, 2வது எழுத்து, 3வது உயிர் எழுத்து. இந்த ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா ஈக்குல இருந்து ஆரம்பிக்கும், அதோட மெய் எழுத்துல இருந்து ஆரம்பிக்கும். இந்த வரிசை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு அகர வரிசை கரெக்டா தெரிஞ்சதுன்னா இந்த சொற்கள் என்ன பண்ண முடியும், அகர வரிசை எப்படி சீர் செய்ய முடியும். ஓகேங்களா, இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு வரும்போது இது ஒரு வட்டத்துக்குள்ள ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எதெல்லாம் ஒரு தொகை சொல்லோ இல்ல ஒரு வட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சொற்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேறொரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல உள்ள சேர்த்து பொருந்துமா பொருந்தாதா அப்படின்ற கேள்வி கேட்க வாய்ப்பதியும். சொல்லும் பொருளும் அதுக்கப்புறம் வரும். இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட சொல்லும் பொருளும்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா
புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு இது தாண்டி அவுட் சோர்ஸ்லையும் சொல்லும் பொருளும்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு வேர்ட் பண் மூவின்றது வந்து ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து பேச்சு வழக்கு உத்தியோகத்தோட பிழை திருத்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் அளவில் அதிகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கக்கூடிய டாபிக் தான். ஏன் அப்படின்னா நம்ம நடைமுறையில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது எழுத்து வழக்குக்கு சரியா வருமா அப்படின்றது நம்மளால ஈஸியாக கணிக்க முடியாது. அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு விஷயம் வந்து படிச்சோ இல்லை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோ தான் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி கேள்விகள்லாம் கை வைக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த சிலபஸ் அனலைஸா பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் பேர் டு ஸ்டடி, அதாவது என்னன்னா இந்த அதிகாரங்கள் ஓகேங்களா ஒவ்வொரு டாபிக்கும் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டே வரேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இதற்கு முன்னாடி நீங்க அழகு 2ல நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமா இதுல 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. இந்த 15 கொஸ்டின் கேட்க போறோம்னா கண்டிப்பா எதிர்ச்சொல் வந்து கேட்பாங்க, ஓரத்து ஒரு மொழி கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா, மறு பெயர் கண்டிப்பா கேட்பாங்க, பேச்சு வழக்கு பிழை திருத்தம் கண்டிப்பா கேட்பாங்க, சொல்லும் பொருள் கேட்பாங்க. இதை தாண்டி நீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த அகர வரிசைக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் தெரிஞ்சு பிளஸ் வந்து என்னது உங்களுக்கு வந்து அங்கே அகர வரிசை தெரிஞ்சா போதும், கண்டிப்பா இதை போட்டுற முடியும். ஓகேங்களா, அப்புறம் வந்து ஒரு பொருட் பன்மொழி இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஓகேங்களா. கிட்டத்தட்ட வேர்ல்டு புக்லேயே அந்த 2 தான், நடுமையும் அந்த மீமிசை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டாவே. ஓகேங்களா, வேற எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப உன்னிப்பா படிக்க வேண்டியதுல அந்த சொல்லும் பொருளும் ஓகேங்களா, இரு பொருளை குறிக்கும் ஒரு சொற்கள், பல பொருளை குறிக்கும் ஒரு சொற்கள், ஓர் எழுத்து வந்து என்ன சொல்ல பொருளை சொல்லுது அப்படின்ற மாதிரி டாபிக்ல மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா இது 15க்கு 15 நம்மளால என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகேங்களா, எழுத்து இலக்கணத்தை எப்படி 25 ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த சொல் இலக்கணமும் கண்டிப்பா இது 15 கொஸ்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 18 தலைப்புகள் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க சொல்லகராதி. ஓகேங்களா, அதாவது இதெல்லாம் 15 கொஸ்டின் கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் அப்படின்னா இந்த எதிர்ச்சொல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒவ்வொரு செய்யுள் பகுதிகளிலுமே இருக்கும். இங்க ஒவ்வொரு எல்லா செய்யுள் பகுதியும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா இருக்கக்கூடிய எல்லா செய்யுள் பகுதிகளிலுமே அங்கங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எதிர்ச்சொல்லை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8th நியூ புக்ல இயல் 7 இருக்கு, 7th ஓல்டு புக் பருவம் 3ல இயல் 3 இருக்கு, 6th ஓல்டு புக்கு பருவம் 3ல இயல் 1. ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்ச்சொல்லை எடுத்து எழும்புதல் இல்லை எடுத்து எழுதுதல் ஓகேங்களா அந்த டாபிக் உண்டான கேள்விகள் அங்க இருக்கு. ஓகேங்களா, இதை தாண்டி எடுத்து எழுது கண்டிப்பா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் படிச்சாகணும். ஓகேங்களா, பிழை திருத்தம். நான் பிழை திருத்தத்துக்கு நான் ஏற்கனவே வந்து ஒன்று நடத்துக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா பிழை திருத்தம் அப்படின்றது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த கேள்விகளை பழகிறீங்களோ அந்த தான் அது சரியான விடையை வந்து தேர்வு செய்ய முடியும். ஏன் அப்படின்னா பிழை திருத்தம்ன்றது படிக்கும்போது நார்மலாவே தெரியும். ஓகேங்களா, அப்படின்ற போது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா விடையை எளிதாக கண்டறிய முடியாது. ஓகேங்களா, வல்லின மிகு இடங்களும் மிக இடங்களும் தெளிவா தெரிஞ்சு பெருவாரியான கேள்விகளை ட்ரை பண்ணியிருந்தா மட்டும்தான் ஓகேங்களா இந்த மாதிரி பிழை திருத்தத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அழகு ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன், இங்கேயும் சொல்றேன். 9th நியூ புக்ல இயல் 3-4 வல்லின மிகு இடங்கள் மிக இடங்கள் கொடுத்துருப்பாங்க. 9th நியூ புக்ல இயல் 5ல வந்து மொழியால் மூலம் பிழை திருத்தல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 8th நியூ புக் இயல் 7ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வல்லினம் மிகும் இடம் மிக இடங்கள் கொடுத்துருக்காங்க. 7th நியூ புக் வந்து பாத்தீங்கன்னா மொழி ஆழ்வு பின்னாடி இருக்கு. 12th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 3ல பொருள் மழக்கம் அப்படின்ற ஒரு இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 12th ஓல்டு புக் பக்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 137, 144, 149, 155, 159, 165 இந்த இடத்துல பிழை திருத்தம் அப்படின்றது இருக்கு. அதை தாண்டி 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல 107வது பக்கத்துல பிழை திருத்தம் இருக்கு. 10th ஓல்டு புக் அப்படின்னா இயல் 6ல மொழித்திறன்ல வல்லின மிகு இடங்கள் மற்றும் மிகா இடங்கள். ஓகேங்களா, பிழை திருத்தம்னாலே கண்டிப்பா வல்லின மிகா இடங்கள் மிகு இடங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, 9th ஓல்டு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பருவம் 1ல இயல் 2 இருக்கு. ஓகேங்களா, பிழை திருத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 9th ஓல்டு புக்ல பருவம் 2ல இயல் 1ல வந்து மொழித்திறன், அதாவது மொழித்திறன் புக் பேக் இருக்கும். ஓகேங்களா, 8th ஓல்டு புக்ல பருவம் 1ல இயல் 2ல இருக்கு மொழித்திறன். அதாவது என்னன்னா நம்மளுடைய இந்த புதிய சிலபஸ் ஆனது எதை மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா எதை முழுக்க நீங்க கவனிக்கணும் அப்படின்னா புக் பேக் தான். ஓகேங்களா, ஏன்னா அதனுடைய புக் பேக்ல இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஎன்பிசினாலே தமிழ்னாலே அட்டை டு அட்டை. ஓகேங்களா, தமிழ் புக்குடைய அட்டைல இருந்து கடைசி அட்டை வரைக்கும் அட்டை டு அட்டை தான் படிக்கணும். ஓகேங்களா, அப்படிதான் இருந்துச்சு. பட் இந்த சிலபஸுக்கு வந்து நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க சிலபஸை தேடி படிங்க, புக் பேக் எல்லாமே படிங்க. ஓகேங்களா, அந்த புக் பேக்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு புக் பேக்ல ஒவ்வொரு அந்த தலைப்புமே உங்களுடைய சிலபஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல அடங்கி இருக்கும் தமிழ். ஓகேங்களா, சிலபஸ்ல ஒரு இடத்துல கண்டிப்பா அது இருக்கும், அதை தான் புக் பேக்ல இருக்கும். ஓகேங்களா, அப்ப புக் பேக்கை நீங்க என்ன பண்ணாதீங்க,
மேலோட்டமா தள்ளாதீங்க. ஓகேங்களா? நீங்க புக் உள்ள எந்த அளவுக்கு வந்து சிலபஸ் ஆழ்ந்து படிப்பீங்களோ அதை விட டபுள் மடங்கு, அதை விட எவ்வளவுங்க, டபுள் மடங்கு புக் பேக்ல இருக்கிற மொழித்திறன் பயிற்சியை வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது சம்பந்தமா இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸையும் தேடி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழின்றது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து நியூ புக்ல இருக்கவங்க சொற்பூங்க அப்படின்னு சொல்லி ஓரெழுத்து ஒரு மொழி கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. 42 மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நன்னூலா இருந்து. ஆனா இதை தாண்டி இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு கண்டிப்பா அவுட் சோர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்காலத்தின் அடிப்படையில் ஒரு 70 கிட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இதை நீங்க சிறுக சிறுக படிங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு மருந்து போட்டுவாங்க இல்லையா, எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கே தெரியாத அந்த மருந்தை போட்டதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு பெரிய பாடனா எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரே மூச்சுல படிக்க முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பா படிச்சிடலாம். ஓகேங்களா? நம்மளால முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, படிக்க முடியும். ஆனா படிச்சதை எவ்வளவு நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி. ஓகேங்களா? இன்னும் எக்ஸாம் இன்னொரு 8 மாசம் இருக்கு அப்படின்னா அந்த 8 மாசம் வரைக்கும் அந்த ஓரெழுத்து ஒரு ஞாபகம் இருக்குமா, கண்டிப்பா வந்து கேள்விக்குறிதான். அப்படின்னும் போது நெக்கா ஒரே ஒரு மூச்சுல படிச்சு முடிக்கிறத விட ஓகேங்களா 5 5 10 10 நீங்க அதாவது அவங்களுக்கே ஒரு ஷார்ட்கட் அமைச்சுக்கிட்டு ஓகேங்களா 5 5 5 5 5 படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை என்ன பண்ண முடியும், முடிக்க முடியும். ஓகேங்களா? 7th நியூ புக்கு பருவம் 2ல இயல் 2, 7th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 2. ஓகேங்களா? 6th ஓல்டு புக் பருவம் 3ல இயல் 2. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய எல்லா ஓரெழுத்து ஒருமைகளுமே குறைவான ஓரெழுத்து ஒருமைகள் தான். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டிடுச்சு. ஓகேங்களா? இன்றைய காலகட்டத்துக்கு இது போதாது, இதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், அவுட் சோர்ஸ் வேணும். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி தான் படிச்சாகணும். ஓகேங்களா? ஏன்னா புக்ல இருக்கிறது பத்தாது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள், அதாவது பலச்சொற்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அந்த அப்படின்னு எடுத்துக்கும் போது இது எங்க இருக்கு அப்படின்னு வரும்போது 7th நியூ புக். ஓகேங்களா? இந்த சொற்கள் இந்த இடத்துல வந்துச்சு. ஓகேங்களா? 7th நியூ புக் எடுத்துட்டா பருவம் 2ல இயல் 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்ல இயல் 1 ஒரு சொல் ஒரு தொடரின் பல பொருள் எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மொழியோடு விளையாடு அப்படின்னு இடத்துல சொல்லியிருப்பாங்க. 9th நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இயல் 5. ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல வந்து இடைச்சொல் உரிச்சொல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், அந்த கொஸ்டினை மேக் பண்றதோட வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அது பெயர் சொல் ஓகேங்களா வினைச்சொல் அதை பண்ண முடியாது. ஆனா அந்த இடைச்சொல் உரிச்சொல்ல கண்டிப்பா என்ன பண்ண முடியும், உள்ள இந்த மாதிரி இடத்துல கொஸ்டின் எடுத்துட்டு வர முடியும். ஓகேங்களா? 10th நியூ புக் அப்படின்னு எடுத்துட்டா இயல் 1ல பேஜ் 8ஆம் நம்பர்ல இருக்கு. 11th நியூ புக் அப்படின்னு எடுத்துட்டா இயல் 2. 10th ஓல்டு புக்னா இயல் 4. 9th ஓல்டு புக்னா பருவம் 3ல இயல் 3. 9th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 1. 8th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 3. ஓகேங்களா? 8th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 3. 7th ஓல்டு புக் பருவம் 3ல இயல் 3. ஓகேங்களா? 6th ஓல்டு புக்ல பருவம் 2ல இயல் 1. இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அப்படின்றது வந்து இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற தகவல் போதுமானது. ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கிற அவுட் சோர்ஸ் மட்டும் தேடி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போதும். ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறி. ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறி அப்படின்னா இது வந்து புக்ல இருக்கிறது மட்டும்தான். பட் இதை தாண்டி அவுட் சோர்ஸ்ன்றது நீங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே நோட்ஸ் கலெக்ட் பண்ணி படிச்சாங்க. ஏன் அப்படின்னா ஒரு தொகை சொற்களை நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு வட்டத்துக்குள்ள அடக்க முடியாது. எதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கோ அதுல இருந்து ஒரு 3 ஆப்ஷன் எடுத்துட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து உள்ள ஜாயின் பண்ணி பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு. ஓகே, பொருந்தா சொல்லை கண்டறி அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விகளை மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படின்னு வரும்போது இதுக்கு அவுட் சோர்ஸ்ன்றது இதுக்கும் கண்டிப்பா தேவை. இந்த அவுட் சோர்ஸ்ன்றது நம்ம இப்ப இத்தனை படிச்சிருப்போம் இல்லையா, நார் திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 படைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்பேராயம் ஐம்பேராயம் அந்த மாதிரி வந்து பேசிக்கா படிச்சுட்டு போறதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா படிங்க. ஏன்னா 15 கொஸ்டின் கிட்ட கேட்க போறாங்க. அப்ப இதுக்குள்ள ரொட்டீனா கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப பிரீஃபா இருக்கும். ஓகே, ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து கண்டிப்பா என்ன பண்ண முடியும், கொஸ்டின் எடுக்க முடியும். அப்படின்னா இந்த ஏரியாலாம் அதுக்கு ஆப்டா இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா இதுக்கு வந்து எந்த அளவுக்கு உள்ள போய் கேட்க முடியும். ஓகேங்களா? புதுசா ஓகே ஒரு தொகுதிகள் இப்ப நட்சத்திரங்கள் 27. அதனுடைய 27 பெயர்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்ப காட்டை குறிக்கும் சொற்கள் அப்படின்னு வந்து 7th புக்ல கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்ப அதுல காட்டை குறிக்கும் சொற்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எடுத்துட்டு இன்னொன்னு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு எடுத்துட்டு வைக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இடத்துல அவுட் சோர்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. 8th நியூ புக் அப்படின்னு வரும்போது இயல் 4 வேற்றுமை. 8th நியூ புக்னா இயல் 5. ஓகேங்களா? தொகைநிலை தொடர் 8th நியூ புக் அப்படின்னா இயல் 1 குற்றியலுகரம். இதுல வந்து ஏன் நீங்க இப்ப கேட்கலாம் குற்றியலுகரம் குற்றியல ஏன் சார் இந்த இதுல பொருந்தா சொல்லை கண்டறிதல் வரும்போது அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் அப்படின்னு இந்த 6 இருக்கா,
குற்றியலுகரம் 6 இருக்கா, அந்த நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மண் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு வரும்போது இந்த 6ல இருந்து ஒரு 4 சொல்ல மட்டும் எடுத்துட்டு 4 சொல் எடுத்துக்காட்டான ஒரு 3 சொல் எடுத்துட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொரு சொல் எடுத்துட்டு வைக்க முடியும். ஓகேங்களா? தொகைநிலை தொடர் வந்து தொகைநிலை தொடர் அந்த மாதிரி ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிற ஒண்ணுத்த இன்னொரு தொகுதிக்குள்ள இந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ண முடியும், புகுத்த முடியும். 4 வகை குறுக்கங்கள். ஓகேங்களா? என்னென்ன குறுக்கம்? ஐகார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆவுத குறுக்கம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதோடைய மாத்திரை, அந்த மாத்திரையை வச்சு அந்த சொல்களை கொடுத்துட்டு, ஓகேங்களா, இப்போ வந்து ஐ என்ற சொல் 3 இடத்துலயுமே வருமா, அப்ப 3 இடத்துலயுமே வரும்போது அதோடைய சொல்கள் அது 3 இடத்துல வர மாதிரி கொடுத்துட்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வராத மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளால மேக் பண்ண முடியும். இது 10வது. இதை தாண்டி வந்து புக்ல அவுட் சோர்ஸ் போய் ஆகும். ஓகேங்களா? அகரவரிசைப்படி சொற்களை சீர்தேவது அப்படின்னா ஒவ்வொரு புக் பேக் பின்னாடியுமே அகரவரிசை சொற்கள் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி மட்டுமே பார்த்துக்கிட்டா போதும். நான் தான் சொன்னேன், அகரவரிசைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதனுடைய ஆர்டர். ஓகேவா? அகரவரிசை அப்படின்றது எப்படி அமைந்திருக்கு, அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றது தெரிஞ்சிருப்போம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க அதிகமா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் கேள்வி கண்டிப்பா இடம் பெறும். ஓகேங்களா? ஒரு 2 கொஸ்டின் இடம் பெறுது அப்படின்னா இந்த 2 கொஸ்டின்ல வந்து டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்லாம் தமிழ் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்றோமா, இன்னைக்கு அதே 1 மணி நேரம் தான், இன்னைக்கும் அதே 1 மணி நேரம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன ஆகும், இப்ப கண்டிப்பா 30 கொஸ்டின் அவுட் சோர்ஸ் போகுதுன்னா அந்த 30 கொஸ்டின் டைம் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப டைம் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு புக்லயே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அவுட் சோர்ஸ் எல்லாம் பெருசா போக வேண்டிய அவசியம் கிடையாது. புக்கை படிச்சுட்டு புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பயிற்சியா எடுத்து பாருங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பயிற்சி பண்ணி பாத்தீங்களே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா 8th நியூ புக்ல இயல் 1, 8th நியூ புக்ல இயல் 5, 6th நியூ புக் பருவம் 2ல இயல் 3. ஓகேங்களா? இந்த நவமணிகளை வந்து அந்த அகரவரிசைப்படுத்தி பாருங்க. ஓகேங்களா? 6th நியூ புக்ல இயல் பருவம் 3ல இயல் 1, 6th நியூ புக்ல பருவம் 3ல இயல் 2, 6th நியூ புக்ல பருவம் 3ல இயல் 3. ஓகேங்களா? 10th நியூ புக் இயல் 6ல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 1 2 3, 9th ஓல்டு புக்ல பருவம் 3ல 1 2 3, 8th ஓல்டு புக்ல பருவம் 3ல 1 2 3, 7th ஓல்டு புக் பருவம் 3ல 1 2, 7th ஓல்டு புக்ல பருவம் 2ல இயல் 2. ஓகேங்களா? 7th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 2, 6th ஓல்டு புக்ல பருவம் 3ல இயல் 1 2 3. ஓகேங்களா? 6th ஓல்டு புக் அப்படின்னு எடுத்துட்டா பருவம் 3ல இயல் 1. இந்த மாதிரி இடத்துல வந்து இதற்கு வந்து இவ்வளோன்றது நீங்க படிக்கணும்ன்றது வந்து தேடி படிக்காதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? என்ன ரூல்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு அகரவரிசையை கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, ஒரு 6வது பையனை கூப்பிட்டு சொன்னா கூட என்ன சொல்லுவோம், அகரவரிசையை கண்டிப்பா சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப நம்ம சொல்லக்கூடியது என்பது அதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு புக் பேக் படிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற அந்த அகரவரிசையை மட்டும் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட அந்த அகரவரிசையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, போதுமான ஒண்ணு. அதுக்கப்புறம் பாருங்க, இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஓகே, ஒரு சொல் இருபொருளை குறிக்கும் அப்படின்னா அது என்னன்னு அது இதுக்கெல்லாம் கொஞ்சம் படம் தேடி படிக்கும். ஓகேங்களா? 6th நியூ புக் அப்படின்னா இயல் 1ல இருக்கு. சாரி, 7th நியூ புக் அப்படின்னா இயல் 1ல இருக்கு. 7th நியூ புக்ல அதே இயல் பருவம் 2ல இயல் 2ல இருக்கு. சொற்களை வந்து பாத்தீங்கன்னா இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்ததுக்கு அப்படின்னு அவனே கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, 6th நியூ புக் அப்படின்னா பருவம் 2ல இயல் 1, 6th நியூ புக்ல பருவம் 3ல இயல் 2, 12th நியூ புக்ல இயல் 4, 12th நியூ புக்ல இயல் 6, 9th நியூ புக்ல பருவம் 1ல இயல் 3. ஓகே, இந்த மாதிரி இடத்துல என்ன இருக்குன்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது எல்லாமே நான் சேர்த்துட்டேன். ஓகேங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, ஓகேங்களா, அதனுடைய பிழை திருத்தம், அதற்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு, ஏன்னா தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா அதோட பிழை திருத்தம் என்ன, அதற்கு தமிழ் சொற்கள் என்ன, ஓகேங்களா, பேச்சு வழக்கு என்ன, எழுத்து வழக்கு என்ன, 7th புக்ல உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? தாண்டி எங்கெங்க இருக்கு, ஓல்டு புக்ல எங்கெங்க இருக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னன்னா ஒரு பயிற்சின்றது தேவை. ஓகேங்களா? இப்ப 7th நியூ புக் எடுத்துட்டீங்கன்னா பேச்சு வழக்கு கொடுத்துருப்பாங்க, படிச்சுட்டே போற மாதிரி இருக்கும். பட் வந்து ரொம்ப இன்டெப்தா படிச்சா மட்டும்தான் அது என்னன்னு புரியும். ஓகேங்களா? அப்படின்னு வரும்போது இதனுடைய பிழை அப்படின்னு வரும்போது அவுட் சோர்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பிழை திருத்தம் கண்டிப்பா எல்லா நல்ல தமிழ் வந்து வேண்டுமா, இந்த மாதிரி இடத்துல பிழை திருத்தம் ரொம்ப அருமையா கொடுத்துருக்கான், ஹாப்டா கொடுத்துருக்கான். ஓகேவா? அது பேனா என்ன, அதற்கு திரும்பிய சொற்கள்லாம் என்ன. ஓகேவா? நம்ம இதனால கரெக்டா நினைச்சிருந்த சொற்களும் கண்டிப்பா தவறா இருக்க வாய்ப்பு அதிகம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா உன்னிப்பா பார்த்து படிக்க வேண்டிய ஒரு பகுதியா இதை பார்க்கணும். இது வந்து 10th நியூ புக்ல இயல் 3, 10th நியூ புக்ல இயல் 8, 9th நியூ புக்ல இயல் 2, ஓகேங்களா, 7th நியூ புக்ல இயல் 1, 12th நியூ புக்ல இயல் 3, ஓகேங்களா, 12th நியூ புக்ல இயல் 4, 12th நியூ புக்ல இயல் 5, 12th நியூ புக்ல இயல் 5, 12th ஓல்டு புக்லனா பக்க நம்பர் கொடுத்துருக்கேன் 130, 149, 150. 11th ஓல்டு புக் அப்படின்னா பக்கம் வந்து 126, 147,
9th ஓல்டு புக்னா பருவம் 2ல இயல் 2, 8th ஓல்டு புக்னா பருவம் 1ல இயல் 2, 8th ஓல்டு புக் அப்படின்னா பருவம் 1ல இயல் 3, 8th ஓல்டு புக் அப்படின்னா பருவம் 2ல இயல் 1. ஓகேங்களா. 7th ஓல்டு புக்னா பருவம் 1ல இயல் 1, 7th ஓல்டு புக்னா பருவம் 2ல இயல் 1. ஓகேங்களா. இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக்கை படிச்சுட்டு பிளஸ் வந்து அவுட் சோர்ஸ்ல பிழை திருத்தம் மட்டும் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா போதுமான ஒன்று. சொல்லும் பொருளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அந்த சொல்லும் பொருளும்ன்றது 6வதுல இருந்து 12வது செய்யுள் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பொருளுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சொல்லும் பொருள் எல்லா செயல்களிலுமே கண்டிப்பா சொல்லும் பொருளும்ன்றது இடம்பெற்றிருக்கு. இதை ஒரு சேர தொகுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஒரே ஒரு சொல்லு ஒரே ஒரு பொருளை கூட என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு வரும்போது அது எல்லா இடத்துலயும் ஒமிட் பண்ணிட்டு அதை எழுதி படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க எழுதி படிக்கதான் சேரும். அப்படி இல்லைன்னா புக்ல இருக்கும்போதே கண்டிப்பா சைட்ல எக்ஸசா எழுதி வச்சு படிச்சுன்னா போதும். சொல்லும் பொருளும் அப்படின்றது அவுட் சோர்ஸ் வேணாம். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சா படிங்க, அப்படி கிடைக்கல புக்ல இருக்கிறதே போதுமான ஒன்று. ஓகேங்களா. சொல்லும் பொருளும் 6th இருந்து 12th வரும் செயலுடைய பகுதிகள். அதுக்கப்புறம் 8th உடைய நியூ புக்ல இயல் 5ல கோடிட்டங்கள் வந்து பொருத்தமான சொல்லு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா. இதற்கு என்ன அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இணை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரிணை எதிரிணை அப்படின்ற மாதிரி 7th ஓல்டு புக்ல பருவம் 2 இயல் 2ல மூவித்திறன் இருக்கும். இதை மட்டும் ஒரு டைம் பாருங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு புக் பேக்ல மூவித்திறன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்பு. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் சும்மா கிளான்ஸ் ஒரு பார்த்துட்டீங்கன்னா போதுமான ஒன்று. ஓகேங்களா. ஊர் பெயர்களின் மறு பெயர்கள் அப்படின்னா இது புக்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியான ஒரு செய்தி தான். இதற்கு கண்டிப்பா அவுட் சோர்ஸ் தேவை. கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணீங்கன்னா 400 இருந்து ஒரு 450 மறு பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா. இதை தாண்டி நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா ரொம்ப உள்ள போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 இருந்து 600 ஒரு அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு இதை வந்து வெளியே இருந்தா அவுட் சோர்ஸ் வந்து படிச்சாலும் புக்ல இருக்க தகவல் ரொம்ப 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 கம்மியான தகவல். கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இனி வரும் காலங்களில் 2 3 4 கூட இதுல இருந்து கேட்க முடியும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 7th நியூ புக்ல இயல் 3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 10th வரும். 10th நியூ புக்ல இயல் 7, 8th ஓல்டு புக்ல பருவம் 1ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 3, 6th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா பருவம் 3ல இயல் 1. ஓகேங்களா. இதுல இருக்கிறத மட்டும் ஒரு கிளான்ஸ் பாத்துங்க. பிளஸ் இதுக்கு அவுட் சோர்ஸ் கண்டிப்பா தேவைங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஓகேங்களா. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போடணும். இல்லைன்னா புக்ல அதாவது மூவித்திறன் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்க பயிற்சி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது கேள்விகள் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி போகணும். இந்த இடத்துல டாபிக் வரல சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல், அடைப்புக்குறிகள் தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படின்னு வரும்போது அது படிக்கும்போது இதான அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேங்களா. ஆனா இதான அப்படின்னு நம்ம எந்த போதையும் கடந்து போக முடியாது. ஏன்னா இனி வரும் காலங்களில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் அப்படின்னா இதுல வந்து ஒரு 65 கொஸ்டின் புக்குன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா. ஒரு 35 கொஸ்டின் ஒரு அவுட் சோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த 65 கொஸ்டின் நம்மளுக்கு உயிர் மாதிரி. ஓகே. ஒரே ஒரு கொஸ்டின் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் 2000 3000 பேர் கீழே வந்து. ஓகேங்களா. அப்ப நான் புக்ல இருக்கிற பகுதியை ரொம்ப 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 தெளிவா படிச்சிருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா அது ஒரு மார்க்குமே நம்மள ஒரு 2000 3000 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் விட போகுது அப்படின்னா இந்த மாதிரி பகுதியெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா கடந்து போவாங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணோம்னா தமிழோட கரெக்டா போட்டுரும். ஓகேங்களா. நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம் அந்த கொஸ்டின் தப்பு பண்ணிடும் அப்படின்னா ரொம்ப 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஓகேங்களா. அதனால சொல்றேன் என்னன்னா எந்தெந்த பகுதிகள்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது படிக்கும் போதே தெரியும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானலாம் இருக்கு அப்படின்ட்டு எந்த பகுதியுமே கடந்து போகாதீங்க. ஓகேங்களா. எல்லா பாதைகளையுமே முள் தடமான ஒரு பாதை தான். ஓகேங்களா. அப்படின்னும் போது அதை கரெக்டா சரியா தான் வந்து என்ன பண்ணிடும் பயன்படுத்தி ஆகணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தா சொற்களை எடுத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது கொஸ்டின் வந்து இது ஒரு அப்படி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதுன்னா இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தல் அப்படின்ற மாதிரி கூட அது கொஸ்டின் என்ன பண்ண முடியும் திருப்ப முடியும். ஓகேங்களா. இது எங்க இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். 6th நியூ புக் அப்படின்னா பருவம் 1ல இயல் 1, 7th நியூ புக்னா இயல் 2, 7th நியூ புக்னா பருவம் 3ல இயல் 3, 8th நியூ புக் இயல் 5. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு சொற்கள் அடைப்புக்குறிக்குள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 9th ஓல்டு புக்ல பருவம் 1ல இயல் 2 இந்த மாதிரி இடத்துல இது இடம்பெற்று இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 தலைப்புகள் இருக்கு. இந்த 18 தலைப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு பிழை திருத்தம்லாம் ஒன்னா தான் சேர்த்து சொல்லியிருப்பேன். இந்த பேச்சு திருத்தம் இருக்குல்ல அந்த
பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 நாளாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த அழகு 2ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதோட அவுட் சோர்ஸ் நாங்கள் இதோட வேர் டு ஸ்டடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நல்லா படிங்க.